தினமணி.com நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த பரபரப்பான அரசியல் சூழல்ல ஒரு மணி நிலவரம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா 106 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறாங்க. திமுக 64லையும் அதிமுகவும் 64 தொகுதிகளிலையும் இப்போ முன்னிலை வகிச்சு வர்றாங்க. இது நம்ம எதிர்பார்த்ததை விட, அதாவது நம்மன்றதை தாண்டி எல்லா கருத்து கணிப்புகளும் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அரசியல் சூழல் மாற்றத்துக்கு எது காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அது காலையில இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். 8 மணில இருந்து தினமணியில யூடியூப்ல வந்து தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறோம். இப்போ 106, 64, 64 நீங்க சொன்ன மாதிரி, அதாவது 2வது 3வது இடம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து ஒரு எப்போதுமே ஒரு அரசியல் இந்த மாதிரி தேர்தல் நடக்கின்ற பொழுது, தேர்தல் முடிவுகள் வரும்போது நாங்க தாங்க ஃபர்ஸ்ட் வருவோம், இங்க 2வது 3வது இடத்துக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி கட்சிகள் ஒவ்வொருத்தருமே சொல்லிப்பாங்க. ஆனா இந்த 2வது 3வது இடம் இந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறது வந்து யாருமே ஒரு எதிர்பார்க்காத ஒண்ணுதான். நீங்க சொன்ன மாதிரி இந்த முடிவுங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்காத ஒரு முடிவு. தாவேக்கே முன்னேறி வருவதை பார்க்க முடியுது. இப்ப 106 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. அதிமுக 2வது இடத்துல இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து அதிமுகவும் திமுகவும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான, கிட்டத்தட்ட சொல்றதை விட 64 முன்னிலை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 2 பேருமே 64 அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதனால இந்த 2வது இடம் யாரும் 2 பேர்ல யார் வேணாலும் 2வது இடத்துக்கு வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போதைக்கு இருக்குது. முக்கியமாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் வந்து அமைச்சர்கள்ல பெரும்பாலான அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்து கொண்டே இருக்கிறது. அதே போன்று முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடிய திமுகவில் நீண்ட காலமாக திமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் பலரும் வந்து பின்னடைவை சந்திப்பதையும் நம்ம வந்து வரக்கூடிய தகவல் வந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ இது 2 விஷயம். ஒண்ணு, தாவேக்க ஒரு பெரிய ஒரு அரசியல் சக்தியா உருவாக்கி ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைத்து மக்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்குது. ஏற்கனவே சொல்லக்கூடிய இப்போ இணையத்துல பாத்தீங்கன்னா டிவிக்கே வந்த பிறகு எல்லாம் சினிமா மோகத்துல விஜய்க்கு வந்து நிறைய பேர் வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க. அப்புறம் அந்த மாதிரி பார்க்க முடியாதுல்ல. இப்போ நீங்க சினிமா மோகன் மட்டும் அடக்க முடியுமா அந்த விஷயத்த? இப்போ தேர்தல் களமே வித்தியாசமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நடந்துட்டு இருக்கும் போதே வந்து தாவேக்காட்ட வந்து கொள்கை இல்லை அப்படின்னாங்க, தொண்டர்கள் வந்து அரசியல் படுத்தப்படல அப்படின்னாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை மற்ற கட்சிகள்லாம் முன் வச்சு இதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு அரசியல் கட்சியா இயங்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தப்போ இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல நடந்த ஒரு சில ட்ரெண்டுகளே கூட அரசியல ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுல மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இளைஞர்கள் கூட இப்ப அதிகமா அரசியலை கவனிக்கிறதுக்கான காரணமா கூட விஜய் இருக்காரு. முன்னாடி பல இளைஞர்கள் வந்து அரசியல் மேல அதிக ஆர்வம் இல்லாம அமைதியா இருந்தாங்க, பாக்குறது கொள்றது கூட அப்படியே இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க அதிகமா அரசியல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுக்கும் அதுக்கு கவனம் கொடுக்கறதுக்குமான ஒரு முக்கிய காரணமா விஜய் இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கூட இந்த மாற்றத்துக்கு காரணமா. நீங்க பாருங்க, அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள், ஏற்கனவே வாக்களித்த இளைஞர்கள், அடுத்து புதிதாக வாக்களித்த இளைஞர்களுடைய பெரும்பாலான இளைஞர்களை டிவிக்கே கவர்ந்திருக்கிறது அல்லது தாவேக்கருடைய விஜய் கவர்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஓரளவுக்கு உண்மையான ஒரு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போதுதான் என்னென்ன அந்த பெர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது என்ன அப்படிங்கிறது விளக்கமா தெரியும். ஆனா ஓவராலா இப்போ நம்ம பார்க்கும்போது இப்படி வெளிப்படை இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வைத்து பார்க்கும்போது அப்போ இளைஞர்களுடைய வாக்கு பெருவாரியான வாக்குகளை வந்து தாவேக்க பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இன்னொன்று, ஒரு இளைஞர்கள் வாக்கு மட்டுமே வந்து இவ்வளவு லீடிங் வர முடியுமான்னு நிச்சயமா முடியாது. அப்போதான் சில பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், அது பார்வையாளர்களுடைய பார்வை என்ன இருக்குன்னா, இப்போ இந்த திமுக ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து கணிசமான அளவு உயர்ந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. இதே அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் சொன்ன விஷயம், ஒரு சில பேரை தவிர எல்லோருமே வந்து திமுக வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது, அவங்க குறைந்த இடங்கள்ல வருவாங்க, ஒரு பெரும்பான்மையான இடங்களை பெற முடியுதா இல்லையான்னு தெரியல, கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. இருந்தாலும் கூட நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, திமுக இருக்க அந்த 4 பேர்ல, அந்த 4 அணிகள்ல அல்லது 4 கட்சிகள்ல, 4 அணிகள்னே சொல்லலாம். இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தனித்து போட்டிட்டு, தாவேக்காவும் கிட்டத்தட்ட தனித்து. அந்த 4ல திமுக பெரிய அளவுலன்னு சொல்றது என்ன சொல்றது, அதாவது அதிக இடங்கள்ல திமுக வரும், மற்றவங்க அடுத்தடுத்த நிலையில வருவாங்க அப்படிங்கிறதான் வச்சாங்க. அவர்களே இப்ப சொல்றது இது அப்போ திமுகவுக்கு எதிரான அந்த மனநிலை மக்களிடம் இருந்திருக்கிறது. அது ஒரு மௌனமா இருந்திருக்கு, பெரிய அளவுல அவங்க வெளிப்படுத்தல, வாக்குகள் மூலமாக அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இந்த 2 விஷயம், ஒன்று ஆட்சிக்கு எதிரான வாக்கு, 2வது தாவேக்க என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சக்தி, அவர் செலிபிரிட்டியா இருக்கிற பெரிய ஸ்டாரு, அந்த ஸ்டாருங்கிற அந்தஸ்தை விட்டு இறங்கி அரசியலுக்குள்ள பூந்திருக்கிறாரு.
ஸோ அவர் மாற்றாக நம்ம இவரை பார்க்கலாம் சொல்லி எண்ணி வாக்களி. இந்த 2 விஷயம் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா அறுதி பெரும்பான்மைக்கான இடங்களை இன்னும் யாருமே பெறல, தாவைக்கு உட்பட. ஸோ இந்த நேரத்துல இன்னும் சில விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சிருக்கலாம்னு தெரியல. அதாவது அடுத்து தாவேக்கா அதிமுக கூட்டணி வருமா பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? சரி, இதோட என்னன்னா இப்போ தாவைக்கால இருக்கிற லோயலா மணி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாரு, எங்கள் தலைவர் வந்து தோக்கடிக்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் கூட ஒண்ணு சேரலாம், அது நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. போற போக்க பார்த்தா இன்னும் எவ்வளவு சர்ப்ரைஸ் நடக்கும்னு நம்மளுக்கே தெரியல. ஆனா வந்து அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து மிக குறைவு தான் அந்த மாதிரியானது. ஏன்னா அவர் 2 துருவங்கள் இருக்கிறாங்க. அது நடக்கணும்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ரெண்டுமே திராவிட கட்சியில இருந்தாலுமே கூட அது ஒரு பெரிய ப்ராசஸ், அது சிரமமான விஷயம். ஆனா வந்து இமிடியேட்டா நடக்கிறதுக்கான சில வாய்ப்புகளா இருக்கும். பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த பக்கம் நம்ம வந்து வர முடியும். திமுகவில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது என்ன சொல்றேன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள். இப்போ காங்கிரஸ் கட்சி சொல்றாங்க, இப்போ வந்து தாவேக்காவுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். சூழல்னா அதாவது ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம இப்ப பார்த்துக்கூடிய நேரத்துல கிட்டத்தட்ட 5 முதல் 7 இடங்கள்ல வந்து காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறது பார்க்க முடியுது. இந்த தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்போது சார் அவர்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்டுகள் கூட ஆதரவு நிலைப்பாடு எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அதிமுக தாவேக்கா இவர் 2 பேரும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதிமுகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் ஒரு திரு பொன்னையன் இப்போ சற்று நேரத்துக்கு முன்பாக செய்தியாளர்கிட்ட பேசினாரு. அவர் பேசும்போது நாங்கள் ஒருபோதும் தாவேக்கு ஆட்சி அமைவதற்கு உதவ மாட்டோம் அல்லது உறுதுணையா இருக்க மாட்டோம் அப்படின்னு செய்தியாளர்கள்ட்ட தெளிவுபடுத்துறாரு. திரு பொன்னையனுடைய கருத்து அப்படிங்கிறது வந்து அது மூத்த தலைவர் அதிமுகவை பொறுத்தவரை சார் அவருடைய கருத்துங்கிறது முக்கியம். எனவே அவங்க தாவேக்கவுடைய ஆட்சி அமைப்புக்கு தங்களுடைய ஆதரவை மாட்டாங்கிறது வந்து இப்போதைக்கு உள்ள நிலவரம். ஸோ அப்போ அதுக்கான அடுத்த வாய்ப்பு என்ன? இப்போ இதே மாதிரி போயிட்டு வைங்களேன், இப்போ வந்து அந்த பெரும்பான்மைக்கான இடங்களை தாண்ட முடியல, ஸ்டேட்டஸ்கோ இதே நிலை நீடிக்க அப்படின்னு சொன்னா திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு சில ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. கண்டிப்பா சார், கண்டிப்பா அது ஒண்ணுதான் வழின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதிமுகவோட இணையும் பட்சத்துல முதல்வர் வேட்பாளருக்கான ஒரு பெரிய நெருடல் ஏற்படும். யாருன்றது. சோ அந்த துணை முதல்வரா 2 பேருமே எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தாவேக்காவும் பார்த்தோம்னா அவருடைய பங்கே வந்து அவர் வச்சிருக்கிற தொகுதிகளே முன்னிலை இருக்கிற தொகுதிகளே அவ்வளவு அதிகமா இருக்கும் பட்சத்துல அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா தான் சார். நீங்க சொல்றபடிதான் நடந்து ஆகணும். இதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா என்ன அடுத்து என்னன்னா இது நம்ம வந்து இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, இப்போ வாக்கு வித்தியாசங்களை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கிறாங்க. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நல்ல வாக்கு வித்தியாசமே இருக்குது. ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்றது ட்ரிபிள் டிஜிட்ல 100, 200, 500, 600 இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் கூட அப்படி இப்படி மாறலாம். அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம வந்து இப்போ திமுக அதிமுக இடையில வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 66, 63 வராங்கன்னா மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கும்போது அந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம ஓவராலாக நம்ம இப்போ பார்க்கின்ற பொழுது நாம இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி ஆக போது தாவேக்க 105 இடங்களில் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக 66 இடங்களிலும் அதிமுக 63 இடங்களிலும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதியில முன்னிலை வைக்கிறார். அதே நேரத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். காரைக்குடியில் சீமான் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதாவது அவர் முதல்ல இருக்கக்கூடிய தாவேக்க வருகிறது, அதற்கு அடுத்து காங்கிரஸ் வருகிறது, 3வது இடத்திற்கு திரு சீமான் தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னா தாவேக்க பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மற்றவர்கள் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ காரைக்குடியில இந்த முறை வந்து சீமான் வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அந்த கட்சியை சார்ந்தவர்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுவும் நடக்கவில்லை அப்படின்னு பார்க்க முடியுது. நட்சத்திர வேட்பாளர்களாக கருதப்படக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், திரு எல் முருகன் ஆகட்டும், இவர்களெல்லாம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரை பாஜக தன் போட்டியிட்ட தொகுதிகளில் 2 அல்லது 3 இடங்கள்ல மட்டும்தான் முன்னணியில் இருக்கிறாங்க. மற்ற இடத்திலெல்லாம் பாஜக பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாமகவை சேர்ந்த சௌமியா அன்புமணி தொடர்ந்து முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போன்று விஜயபிரபாகரன் தொடர்ந்து தேமுதிக விஜயபிரபாகரன் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனா மற்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா தேமுதிக போட்டியிட இடங்கள் எல்லாமே அவர்கள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கதை பார்க்க முடியுது. ஆனா நம்ம பேசிட்டு ஒரு அடுத்தடுத்த சுற்று வரும்போது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நடக்குது. ஏன்னா அந்த நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து கம்மியா இருக்கிறதுனால அந்த முன்னிலை வந்து முன்ன பின்ன மாறிக்கிட்டு இருக்குது. எனவே
இந்த தேர்தல் முக்கியமான தலைவர்களை, அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்னு சொல்றத விட அமைச்சர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள் அப்படிங்கும் போது அது ஏதோ ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கன்வே பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விஜய் ஃபேக்டருங்கிற இருந்தாலும் கூட இப்போ திரு ஸ்டாலின் அவர்களே பின்னடைவை சந்திக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ மற்ற அமைச்சர்கள் பின்னடைவை சந்திக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் வந்து இங்க கன்வே ஆகிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. பிரேமலதா விஜயகாந்த் வந்து பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்தார், ஆனால் இப்போது அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று செந்தில் பாலாஜி, கோவை தெற்குல போட்டியிடக்கூடிய செந்தில் பாலாஜி முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருகிறது. எனவே இதுதான் இப்போதைய நாம் இப்போ 1:30 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் நிலவரமா இருக்குது. ஸோ ஆமா, அறுதி பெரும்பான்மைக்கான இடம் கிடைக்காத பட்சத்தில் நம்ம முன்னாடி பேசின சில விஷயங்கள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் அந்த 1:30 மணி நிலவரப்படி முதலிடத்துக்கான தேர்தல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2வது 3வது இடத்துக்குமான தேர்தல் தான் மீதி நாள் நகரப்போகுது. ஸோ அதனால தொடர் செய்திகளுக்கு இது பத்தின தேர்தல் பத்தின உடனடி தகவல்களுக்கு தினமணி சேனல்ல நாம பேசிட்டு இருக்க தாண்டி நம்ம பேசுறத நிறுத்தினாலும் நம்ம அப்டேட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். நம்பர்ஸ் வந்து நம்ம வந்து தொடர்ந்து காலைல 8 மணிக்கு தொடங்கணும். இது இந்த சுற்றுகள் முடிந்து அறிவிக்கக்கூடிய அளவுல அந்த நேரம் வரைக்கும் தொடர்ந்து நம்முடைய நேரலையில அப்டேட்ஸ் வந்து ரொம்ப சரியாக, தெளிவாக, அவசரம் இல்லாம கரெக்டான நம்பர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு அக்யூரேட்டா இருக்கணும், அவசரப்பட்டு சில நம்பர்ஸை போடாம தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களையும் நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் பார்த்து நம்ம எடுத்துருக்கோம். தொடர்ந்து நீங்க வந்து தினமணி யூடியூப் தளத்தை பாருங்க.